உங்க விஜய் வந்து சனிக்கிழமை மட்டும் தான் வருவாரு. ஏன் சனிக்கிழமை மட்டும் வரணும்? அவருடைய ரசிகர்கள் பூரா பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கான். மற்ற நாட்களை கூட்டம் போட்டா அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுமா இல்லையா? அதனால சனி ஞாயிறு தான் அவன் ஃப்ரீயா இருப்பான். அதனால சனிக்கிழமை கூட்டம் போட்டுருக்கான். ஆனா நீ பயங்கரமான ஆளியா, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கரெக்டா சுமல் பண்ணி வந்து. கண்ணியத்தை பத்தி கட்டுப்பாடை பத்தி எல்லாம் திமுகவினர் பேசலாமா? எங்களுடைய தொண்டர்கள் வந்து வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் ஆணைக்கு புரட்சி தலைவர் 2.0 ஓட்டிங்களே ஏங்க, ஏன் பதறுது அரசு? ஏன் இவ்வளவு நெருக்கடி? இதுவே தெரியலையா இதோடைய தாக்கத்தை? கட்டியங்குறி சொல்ற மாதிரி அவங்க எல்லா கட்சிக்குமே கட்டுப்பாடு விதிப்பாங்க. இவங்களுக்கு அரசியல்ல புதுமுகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு அது புரியலன்னு நான் நினைக்கிறேன். ஒரு இடத்துல மக்களை எந்திரிச்சு மேல வந்து சந்திக்க கூடாது அப்படின்லாம் எங்களுக்கு கண்டிஷன் போறீங்களே. இதே போன முறை அவர் வந்து மேல ஏறின போது தப்புன்னு கூச்சாங்களா இல்லையா சார்? ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? எங்க தலைவர் மக்கள் தலைவர், அதனால கூட்டம் கூடத்தான் செய்யும். மக்கள் தலைவர்கள் கூட்டம் கூடத்தான் செய்யும். மேனேஜ்மெண்ட் செஞ்சுதான் ஆகணும். கும்பல் கூடிருச்சுங்கிறதுனாலயே நாங்க பெரிய தலைவராயிட்டோம், மத்தவங்க எல்லாம் சின்ன தலைவராயிட்டாங்கிறது எவ்வளவு அபத்தமானது. இது வந்து சினிமா நடிகர்களுக்கு, உச்சபட்ச நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய வழக்கமான ஒரு விஷயம். ஏங்க இதெல்லாம் அந்தந்த சீசன்ல அவன் திங்கிறதுதான். இத போய் ஐசியமா சொல்லி